கலைஞ்சி போகிறதுக்குள்ளே காமிச்சில் இருந்தால் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி வர சொன்னேன். ஆனால் ஒருத்தரும் வர்றது மாதிரி தெரியல. அண்ணி என்னைய அவசரமாக வான்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டிய. அங்கே நீங்கள் யாரை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்திய? நீ தான் அந்தால வருவான்னு பார்த்துட்டு இருந்தேன். இப்போ எதுக்கு அண்ணி என்னைய அவசரமாக வர சொன்னிய? கவிதா கொஞ்சம் வீட்டு முத்தத்தை எட்டி பாரு. ஓ அண்ணி கோலம் சூப்பராக இருக்க. எனக்கு இந்த கோலம் ரொம்ப பிடிக்கும். இந்த கோலத்தை எங்கேருந்து அண்ணி வாங்கினிய? வள்ளியூர் சந்தையில் ரூபாய்க்கு 2ன்னு கூவி வித்துட்டு இருந்தவ. அங்கேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். வேணதுங்க அண்ணி, எங்கேருந்து வாங்கினேன்னு சொல்லுங்கள். மனுஷி காலங்காத்தாலே அலாரம் வச்சு எழும்பி குளிர கூட பொருட்படுத்தாமல் கஷ்டப்பட்டு குறுக்கு வலிக்க கோலம் போட்டா நீ என்னன்னு கேட்க? எங்கேருந்து வாங்கினேன்னு என்னன்னு சொல்றிய? தமிழில் தானம்மா பேசினேன். இது கூட உனக்கு புரியுறாங்க? புரியுது. நீங்கள் எப்படி அண்ணி இந்த கோலத்தை போட்டிய? வேற எப்படி? எல்லாத்தையும் மாதிரி கையால் தான் போட்டேன். உண்மையிலே என்னால் இதை நம்ப முடியல அண்ணி. என்னது கையால் கோலம் போட்டேன்னு சொன்னதையா? இல்லை நீ நீங்கள் தான் கோலம் போட்டேன்னு சொன்னீங்களா, அதை தான் என்னால் நம்ப முடியல. நீ நம்பணுங்கிறதுக்காக நான் என்ன மறுபடியும் இதில் கோலம் போட்ட காமிக்க முடியும்? அண்ணி அம்மைங்க, எல்லா பைப்புலேயும் தண்ணி வருது. பைப்பில் குடத்தை கொண்டு போட்டிய தண்ணி பிடிக்கணுங்க. என்ன இருக்கா உனக்கு? இது தண்ணி இப்போவுமே வந்துட்டாங்க. நீ போகலைங்கிறதுக்காக தண்ணி நான் வராமையே இருக்கும். இப்படியே என் மூஞ்ச பார்த்து நிற்காம நம்ம குடத்தை எவ்வளோ தூக்கிட்டு போயிடாம போய் பாரு. சரி போய் பார்க்க. அண்ணி நானும் வரேன். கவிதா நில்லு. எப்போ வந்த? அம்மாக்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாமல் கிளம்பிட்ட. ஏம்மா நீங்கள் திருந்தவே மாட்டீங்களா? நீ எப்பவுமே அவன் என்னை பற்றி சொல்கிறத நம்பாத. கேப்பர் சொல்லி கேட்டுட்டு என்னை இப்படி பேசாத. ஏம்மா நான் ஒன்றும் யார் பேச்சையும் கேட்டுட்டு பேசலை. வேறு எதுக்கு என்னை பற்றி திருந்தலைன்னு கேட்க? அண்ணி ஒன்றும் உங்களை பற்றி குறை சொல்லலை. நீங்கள் வந்து வராமல அவளை பேசினீங்களா, அதை வச்சு தான் நான் சொன்னேன். நான் எங்கே அவளை பேசினேன்? தண்ணி எடுக்க போன்னு சொன்னது கூட தப்பாங்க. இந்த வீட்டில் வாயை திறந்து எதுவுமே பேச முடியல. எது பேசினாலும் என் மேலே தான் தப்பு சொல்றிய. சரிம்மா நான் அப்புறமா வரேன். வீடு வரைக்கும் வந்துட்டு இப்படி வீட்டுக்குள்ளே வராமல் போகிறேன். கொஞ்சம் நின்று. இப்போ எதுக்குமா என்ன நிற்க சொல்றிய? வீட்டுக்குள்ளே வா, வந்து அம்மா கையெல்லாம் சாப்பிட்டுட்டு போ. ஏம்மா நம்ம முத்தத்தில் யார் கோலம் போட்டா தெரியுமா? நம்ம முத்தத்தில் கோலம் போட்டிருக்கா? ஆமாம், இந்த கோலத்தை யார் போட்டா? அண்ணி தாம்மா போட்டாவ. ஏம்மா இந்த கோலத்தை அண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டாவ தெரியுமா? என்னம்மா அவள் இந்த கோலத்தை போட முடியல, நீ பக்கத்தில் நின்ன மாதிரி பேசுக. பக்கத்தில் நின்னா தான் தெரியுமாம்மா. அவைய சொல்லதை வச்சு அவைய எவ்வளோ கஷ்டப்பட்டாவங்கிறது எனக்கு தெரியுது. உங்களுக்கு தான் அது புரிய மாட்டேங்குது. அவள் கஷ்டம் புரியாமல் நான் என்ன பண்ணேன்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னே நீங்கள் இந்த கோலத்தில் தான் நின்றுட்டு இருந்தீங்க. கோலத்தில் நின்னேன், ஆனால் கோலம் அழிஞ்ச மாதிரியே தெரியல. அவைய கஷ்டப்பட்டு கோலம் போட்டு 1/2 மணி நேரம் கூட ஆகலை. அதுக்குள்ளே நீங்கள் இந்த கோலத்தை அழிக்கணுமாங்கோ? நான் எப்படி கோலத்தை அழிப்பேன்னு சொன்னேன்? தண்ணி கொடுத்தங்க, கை வீசிட்டு வந்திருக்க. இது தண்ணி நின்றுட்டு. தண்ணி நின்றுட்டா? அங்கெல்லாம் அவ்வளோ தண்ணி பிடிச்சிட்டு போகிறாள்வ. எதுக்கு நீ இப்படி போய் சொல்கிற? இது நம்ம பைப்பு பக்கத்தில் ஒரு பெரிய பள்ளம் இருந்தல, அதில் தான் குழாய் உடஞ்சி தண்ணியெல்லாம் வெளியே போயிட்டே இருக்குது. அதான் நம்ம பைப்பில் தண்ணி வரல. அப்போ குடிக்கிறதுக்கு தண்ணிக்கு என்ன பண்ண? இது நம்ம பைப்பில் இருக்க குடத்தை எடுத்துகிட்டு வந்து இவிய பைப்பில் போய் தண்ணி கிடைக்குதானே கேட்டு பார்த்தேன். சரி போய் கேட்டு பாரு. ஏம்மா நானும் அண்ணி கூட போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன். சரி போயிட்டு வா. எதுக்கு தான் இந்த பயல்வ தண்ணி வர பைப்பை உடச்சி போடுதானே தெரியல. இப்படி தான் வாரத்துக்கு 2 நாள் தண்ணி வராமல் இருந்துருது. இந்த கோலத்தை உண்மையிலேயே என் மருமகம் போட்டாளா? அழகாக தான் இருக்கு. ஆனால் என் மருமக போட்ட கோலங்கிறத தான் என்னால் நம்ப முடியல. அங்கே ஒருத்தன் வண்டி ஓட்டிட்டு இங்கே மருமல வரான். இங்கே வந்தோம்னா என் மருமக போட்ட கோலத்தை அழிச்சு விடுவானே. முதல்ல அவனை அங்கே மரமாக போக சொல்லி சொல்லணும். ஏ தம்பி, வண்டியில் இந்த மரமாக வராத, இங்கேனா பெரிய பள்ளம் கிடக்குது. ஒரு வழியாக வண்டியை திருப்பிட்டு போயிட்டான். ஏன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த தெரு வழியாக மாட்டை வேற பற்றிட்டு வருவாள்வல. அதுகிட்ட இருந்து வேற இந்த கோலத்தை காப்பாற்றணும். இப்படியே நான் இதுலேயே நின்றுட்டு இருந்தேம்னா மூட்டு வலி மறுபடியும் வந்தாலும் வந்துடும். என்ன கண்டிப்பாக வந்துடும். தண்ணி எடுக்க போனேன் மோளும் மருமோளும் வரட்டும். வீட்டுக்குள்ளே கிடக்கிற கட்டில் தூக்கி வெளியே போட சொல்ல வேண்டியதான். அதுதான் சரியான வழி.